மகாகவி பாரதியின் வார்த்தைகள்தான் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் அனைவர் மனதிலும் விம்பி எழுந்து நிற்கிறது என்றும், இந்தியாவிலேயே சொந்த மக்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக புதுச்சேரி மெல்ல மெல்ல மாறி வருகிறது என்று புதுச்சேரி அஇஅதிமுக மாநில கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் அந்த அறிக்கையில், முதலமைச்சரின் சர்வாதிகார சுயநல சுய லாப நோக்கத்திற்காக புதுச்சேரி மாநிலத்தில் மது ஆறாக பெருகி சமுத்திரமாக மாறியுள்ளது என்றும், புதுச்சேரியை மதுச்சேரியாக மாற்றிய பெருமை முதலமைச்சரைத்தான் சாரும் என்றும், மது எனும் அரக்கனின் கோரப்பிடியில் சிக்கி இளைய சமுதாயத்தினர் மிக பெரும் சீரழிவை சந்தித்து வருவதாகவும், இன்னும் சுயலாபம் பெருக வேண்டும் என்பதற்காக 100க்கும் மேற்பட்ட கவர்ச்சி நடன பார்களுக்கு முதலமைச்சர் தாராளமாக அனுமதி அளித்து வருகிறார் என்றும், இதன் காரணமாக புதுச்சேரிக்கு வரும் ஆண்கள் பெண்கள் போதையின் பிடியில் சிக்கி தள்ளாடி வருவதாகவும், நள்ளிரவில் இளைஞர்கள் இளம் பெண்கள் அரைகுறை ஆடைகளுடன் புதுச்சேரி நகர வீதிகளில் போதையில் விழுந்து புரண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதீத போதையில் வாகனங்களை ஓட்டி புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களின் உயிர்களை குடித்து வருவதாக கூறிய அவர், புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் வீதிகளில் நடமாட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையை புதுச்சேரி முதலமைச்சர் ஏற்படுத்தியுள்ளதாய் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதுவையில் மிதமிஞ்சிய போதையில் இளைஞர் ஒருவர் இளம்பெண்ணோடு நகரின் முக்கியமான 4 சிக்னல்கள் 6 சாலை சந்திப்புகளை தாண்டி சுமார் 20 கிலோமீட்டர் அதிவேகமாக காரை இயக்கியுள்ளார் என்றும், இதில் 20க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும், அந்த காரை முதல் சாலையிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தாதது ஏன் என்றும், புதுவையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தால்தானே இதுபோன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளது என கூறும் முதல்வர் இந்த சம்பவம் குறித்து ஏன் வாய் திறந்து பேச வேண்டியதுதானே என்றும் கேள்வி எழுப்பினார். பாரதி பூங்கா அருகே பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் ஒருவரை அதீத போதையில் இருந்த 2 வாலிபர்கள் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் பெண்களுக்கு பெண் காவலர்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நிரூபித்துள்ளது. ஏற்கனவே முத்தியால்பேட்டை தொகுதியில் 9 வயது பெண் குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லாமல் நடந்த பாலியல் சம்பவம் நாடறியும். சுற்றுலா என்ற போர்வையில் ஆட்சியாளர்களின் கைக்கூலிகள் நகரப்பகுதியில் வீடுகளை ஆக்கிரமித்து விபச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டதாக குற்றம் சாட்டிய வையாபுரி மணிகண்டன், இதனால் அக்கம் பக்கத்தில் வாழும் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் மனம் புழுங்கி வேதனையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியின் இன்றைய அவல நிலையை கண்டு மண்ணின் மைந்தர்கள் வேதனை விரக்தியின் உச்சத்தில் உள்ளதாகவும், இதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் முதல்வரின் செயல்பாடு உள்ளதும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் பதவிக்கான பொறுப்பை உணராமல் கார் பைக் டென்னிஸ் மோகத்தோடு சுற்றி வருவதும், சுயநல லாபம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதும் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்றும் தெரிவித்தார். நாடு நகரம் பற்றி எரியும் போது நீரவ் மன்னன் பிடில் வாசித்த கதை போன்று புதுச்சேரி முதலமைச்சரின் செயல்பாடு உள்ளது என்றும், சுற்றுலா வளர்ச்சி என கூறிக்கொண்டு புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை நாடு கடத்தும் வேலையை புதுச்சேரி முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார் என்றும், இதை புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும், சாதமிரண்டால் காடு கொள்ளாது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக மண்ணின் மைந்தர்களை திருப்பி எதிர்விளைவுகளை சந்திக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்தார் வையாபுரி மணிகண்டன்.